பார்டர் ஆடியோ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ரோடு இருக்கு பாருங்க. காசு வாங்க மட்டும் தெரியுது, ரோடு போட மாட்டேறாங்க. பாருங்க, பீகார் பார்டர். பவர் ஸ்டியரிங் ஆயில் லீக் ஆகுதுங்க, டைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, நேற்று நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி போய் கேட்குறாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் போய் தண்ணி கேட்டால் செக்யூரிட்டி அங்கே இருக்கு போய் குடிச்சிக்கோங்க, இல்லை அங்கே இருக்குது அவங்க வச்சுருக்க தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் கூட கொடுப்பாங்க. ஆனால் இங்கே போய் நான் தண்ணி கேட்குறேன், தண்ணி இல்லை, அங்கே போ அப்படிங்கிறாரு. தாகமாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி கொடுங்க, குடிச்சிட்டு நாங்கள் போய் குடிச்சிக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க கேட்கலங்க, சரியான கடுப்பாயிடுச்சு. நானும் சரி பார்த்தேன், போய் கேட்டு பார்த்தேன், இவனுக்கு லோடு இறக்குற மாதிரி தெரியல. அது என்னவோ தெரிலங்க, நம்ம வண்டி மட்டும்தான் நிற்குது. வர்ற அரிசி எடுத்துட்டு வர வண்டி எல்லா வண்டியும் போய் இறக்கிடுறாங்க, நம்ம வண்டி மட்டும் ஏன் நிப்பாடிச்சிருக்காங்க. கேட்டால் ஆர்டர் காப்பி வரல. ஆர்டர் காப்பினா உனக்கு பிஓ நம்பர் சொல்கிறாங்களா இல்லை என்ன விஷயம்னே தெரியல. இப்போ நான் வீடியோ எடுத்ததில் வந்து ஒரு லோடு மேனுக்கு ரொம்ப எரிச்சலாகி போச்சு போல். வீடியோவில் எடுக்காத அப்படின்னு சொன்னார். ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதோட கண்டினியூ வீடியோனா பீகார் சீரிஸோட பார்ட் 6 வீடியோ தாங்க இது. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ அந்த மாதிரி புதுசாக போகிற காரணம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பார்டர் ஆடியோ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ரோடு இருக்கு பாருங்க. காசு வாங்க மட்டும் தெரியுது, ரோடு போட மாட்டேறாங்க. பாருங்க, பீகார் பார்டர் ரொம்ப ஒஸ்ட். One hour later. நாம இப்போ பீகார் ஸ்டேட் அவுட் பண்ணி யூபி உள்ள வந்துட்டோங்க. இப்போ டீசல் அடிக்கிறதுக்காக ரிலையன்ஸ் பங்கில் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து அதாவது கூகுளில் சர்ச் பண்ணபடி பார்த்தீங்கன்னா டீசல் ரேட்டு 87.92 அதாவது யூபியில். பட் நான் இப்போ அடிக்கிற ரிலையன்ஸ் பங்கில் எவ்வளோ ரேட்டுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 86.73 ரூபாங்க. டேங்க் ஃபுல் பண்ணிகிட்ருக்கோம். டைம் ஆகுது 3 மணி ஆகுதுங்க. நல்லா குளிச்சுட்டு ஒரு பங்கில் வரும்போது அங்கே பீகாரில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். சரியான தூக்கம் வருது, இருந்தாலும் போய் ஆகணும். நாளைக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி போனால் தான் நாளைக்கு இறக்கிட்டு ரிட்டன் அங்கே போயிட்டு ஆக்ராவில் போயிட்டு கிளங்கி ஏற்றுற மாதிரி போகணும். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகக்கூடிய சில நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம பீகார் அடி அவுட் ஆகி வந்தோம். அந்த ரோடை பார்த்துருப்பீங்க, ரொம்ப மோசங்க. காசு வாங்க தெரியுது, அதில் காசு எப்படி லஞ்சம் தான். அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரோடையே அது போடலாம். அவ்வளோ மோசமாக இருக்குது. எவ்வளோ வண்டியில் டயர் வெடிக்கும், உடையும், டயர் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கேரும் கிடையாது. A few inches later. ஃபைனலாக நம்ம டீசல் அடிச்சுட்டு கிளம்ப போகிறாங்க. 329 லிட்டர் பிடிச்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட. எங்கே அடிச்சது? இதே யூபியில் தான் அடிச்சோனாங்க. பீகார் போகும்போது அடிச்சது. இப்போ ரிட்டன் இப்போ இங்கே உள்ள என்ட்ரி ஆகிட்டு அடிச்சிருக்கோம். ரைட், ஓகே. போயிட்டு தண்ணியெலாம் பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். போக உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். The next day. லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி டீ குடிச்சிட்டு போகலாம் சொல்லிட்டு ஓரம் கட்டினேன். இங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பீகார், மத்திய பிரதேஷ், இந்த யூபி மேலே இதுக்கு மேலே போனால் எப்படி தெரில, இங்கெல்லாம் டீ குடித்தா வந்து டீ கப்பில் கொடுக்க மாட்றாங்கங்க. அதாவது மண்பானை செய்வாங்கள்ல, அந்த களிமண்ணால் செஞ்ச கப்பு, அதில் தான் டீ கொடுக்குறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ தாங்க. 10 ரூபாய்க்கு டீ கொடுத்தாலும் அது யூஸ் அண்ட் த்ரோ தான். நல்லா இருக்குது இதில் குடிக்கிறதுக்கும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இருங்க கொஞ்ச நேரத்தில். A few moments later. நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த கப்பில் தாங்க. இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்குது கப்பு. மித்த இடத்துலலாம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் லென்த்தாக பெருசாக இருக்குது. நல்ல காலை வேளையில் அற்புதமான ஒரு டீ. 2 hours later. One hour later.
பவர் ஸ்டியரிங் ஆயில் லீக் ஆகுதுங்க, டைட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆயில் லீக் ஆகிட்டு இருந்ததுங்க. ஸோ அதாவது கான்பூர் பக்கமாக வந்துட்டோம் யூபியில். ஸோ அங்கே நிப்பாட்டி மெக்கானிக் செட்டில் நிப்பாட்டி டைட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெக்கானிக்கிட்ட வந்து கூப்பிட்டோம். வந்து டைட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். A few inches later. ஒரு 3 நெட்டு 4 நெட்டு டைட் பண்ணுறதுக்கு 200 ரூபா கேட்குறாருங்க, மனசாட்சி இல்லாமல். என்னவோ தெரில, வெளி ஸ்டேட்டில் வந்து பண்ணுறனால அது மாதிரி கேட்பானுங்க. ரைட்டுங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 6 hours later. Two hours later. ஃபைனலாக நம்ம மத்திய பிரதேஷ் உள்ள என்ட்ரி ஆகி கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் பக்கமே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. பசி மயக்கம் முடியல, கிருகிருன்னு ஆயிடுச்சு. சரி பாயிண்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நான் சமைக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. நேற்று நைட் சாப்பிட்டதுங்க. நானாக நேற்று நைட் சாப்பிட்டேன். மைக்கிள் ப்ரோனும் சாப்பிடவே இல்லை நேற்று நைட்லேருந்து. சரி அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். வந்து இன்னும் ஒரு 21 கிலோமீட்டரு போய் சமைச்சு சாப்பிட்லாம் அங்கே போய்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கு தெம்பு வேணும்ல, அதனால் சரி ஜூஸ் குடிச்சிட்டு சமோசா இல்லை பானிபூரி என்ன சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டியிருக்கோம். பாருங்கள், ஜூஸ், கரும்பு ஜூஸ். இங்கெல்லாம் வந்து நடமாடும் மிஷின் தான். தமிழ்நாடு நமக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் தான். பாருங்க, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அது போட்டோன்னே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. A few moments later. The next day. குட் மார்னிங் மக்களே. இன்னையோட நம்ம லோடு ஏற்றி 2வது நாளுங்க. நேற்று நைட்டு 7 மணிக்கே நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு பீர் ஃபேக்ட்ரி, அதாவது சரக்கு தயார் பண்ணுற கம்பெனி தான் நம்ம லோடு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ தான் அஜித் ஷாக்கு. ஆடா பாவீங்களா, இந்த அரிசியை பீருக்கோ இல்லை அதாவது அந்த சரக்கு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்றது யோசித்தேன் நான். ரைட்டு ஓகே, ஏதோ நம்ம லோடு கொடுக்குறாங்க, நம்ம எடுத்து வந்து இறக்குறோம். ஆனால் சில விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாங்க. பேக் சைடில் பார்த்தா தெரியுதுங்களா ஃபேக்ட்ரி செம்ம பெருசுங்க. ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, நேற்று நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி போய் கேட்குறாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் போய் தண்ணி கேட்டால் செக்யூரிட்டி அங்கே இருக்குது போய் குடிச்சிக்கோங்க, இல்லை அங்கே இருக்குது அவங்க வச்சுருக்க தண்ணி குடிக்கிறதுக்கு எதாவது கொடுப்பாங்க. ஆனால் இங்கே போய் நான் தண்ணி கேட்குறேன், தண்ணி இல்லை, அங்கே போ அப்படிங்கிறாரு. தாகமாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி கொடுங்க, குடிச்சிட்டு நாங்கள் போய் குடிச்சிக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க கேட்கலங்க. சரியான கடுப்பாயிடுச்சு. அப்புறம் பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சு. நான் வந்த உடனே டயரில் படுத்து தூங்கிட்டேன். சமைக்கவும் இல்லை, வெளியே ஹோட்டல் மாதிரி இருந்து அங்கேயும் போய் சாப்பிடல, கேன்டீன் இருந்தது, நான் அங்கேயும் சாப்பிடாம விட்டுட்ட, தப்பு பண்ணிட்டேன். சரி வெளியே நம்ம மெயின் ரோடு போய் சாப்பிட போகலான்னு போனால் வெளியும் விட மாட்டோம். செம்ம கடுப்பாயிடுச்சு.
சரி ரைட் ஓகே, நம்ம வண்டியில் எல்லா பொருள் வச்சுட்டு நம்ம ஏன் போய் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வந்தோம். வண்டியில் சமைக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக ஒரு 1:30 மணி போல் சமைச்சோம், சாப்பிட்டோம், படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகியாச்சுங்க. சாம்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வந்தாங்க சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்போ இறக்குவாங்கன்றதுலாம் நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் இறக்கிட்டு அடுத்து நம்ம சிட்டா ஆக்ராவுக்கு பறக்கிறோம். அங்கே போய் உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு பெங்களூருக்கு போகிறோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல வரும். ஸோ நான் இந்த மாதிரி புதுசாக கரண்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி புதுசாக போடக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் போடுற வீடியோவில் எதுனா ஒரு திருத்தங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் திருத்திக்கிறேங்க. ஏன்னா வீடியோ பார்க்குற நீங்கள் தான் வந்து அதை நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லை எதாவது மிஸ்டேக் பண்ணுறேனான்றது சொன்னீங்கன்னா அது எனக்கு தெரியும். ஸோ தெரியும், அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நீங்கள் இறக்கிட்டு விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படின்னு. அதாவது நேற்று கூட நம்ம பவர் ஸ்டேரிங் லீக் ஆகும்னு சொல்லி டைட் பண்ணியிருப்போம். இப்போ நைட் நிப்பாட்டின வண்டி லீக் ஆகாத வண்டி குனிஞ்சு கூட பார்த்துடலாம் பாருங்கள். இல்லை லீக் ஆகலை, எதுக்கும் நம்ம குனிஞ்சு பார்த்துடலாம். கீழே ஆயில் லீக்கேஜ் இல்லைங்க, பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு, டைட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்பயும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாரி விளாக் போடுங்கன்னு. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் எனக்கு அதனாலையோ என்னவோ தெரியல நான் லாரிக்கு திருப்பி வந்திருக்கிறேன். ரைட் ஓகே, நம்ம இதை கண்டினியூவாக அதுக்கப்புறம் பண்ணலாம் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய பேர் கூட நான் vlogs பண்ணலாம், ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கல்ல அவங்களோட சேர்ந்து வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் எனக்கு இருக்குது. ஓகே, அது அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க யார் யார் கூட சேர்ந்து நான் வீடியோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. வெயிட் அண்ட் சி. ஓகே மக்களே, எப்பயும் போல் நம்மளுடைய வேலையை போய் நம்ம பார்க்கலாம். அப்படி என்னடா முக்கியமான வேலைன்னு கேட்டிங்கன்னா போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம். இதுதான் ஆல்ட் ஆகிறப்போல் இதுதான் நடக்குது. ரைட் ஓகே, வாங்க நான் உங்களுக்கு லோட இருக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். 2 days later. இன்னையோட நம்ம கம்பெனிக்கு வந்து 2வது நாள் ஆகுது. இன்றைக்கும் வண்டிக்கு லோடு இருக்கல. என்னடா காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து சாயங்காலம் ஆகிடுச்சிங்க, கரெக்டாக 6:15 ஆகுதுங்க சாயங்காலம். ஏன் காலையிலேருந்து வீடியோ எடுக்கலைன்னா இல்லைங்க, சரி இறக்க ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அது இறக்கவும் ஆரம்பிக்கல. நானும் போய் கம்பெனி கேட்டுக்கும் வேமெண்ட்டுக்கும் அலைஞ்சது தான் மிச்சம். அடிக்கிற வெயிலுக்கும் நமக்கும் உடம்பு டயர்டாகுது. எங்கே ஃபுல்லாக நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் வேர்வையாகவே வந்துடுது, அந்தளவுக்கு மோசமாக வெயில் அடிக்குது. நானும் சரி பார்த்தேன், போய் கேட்டு பார்த்தேன், இவனுங்க லோடு இறக்குற மாதிரி தெரியல. அது என்னவோ தெரிலங்க, நம்ம வண்டி மட்டும்தான் நிற்குது. வர்ற அரிசி எடுத்துகிட்டு வர வண்டி எல்லா வண்டியும் போய் இறக்கிடுறாங்க, நம்ம வண்டி மட்டும் ஏன் நிப்பாடி வச்சுருக்காங்க. கேட்டால் ஆர்டர் காப்பி வரல. ஆர்டர் காப்பினா உனக்கு PO நம்பர் சொல்கிறாங்களா இல்லை என்ன விஷயம்னே தெரியல. சரி அந்த ஆர்டர் காப்பி நம்ம டீலருக்கு இப்போ ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டர் காப்பியை அவங்க டேரெக்டாக கம்பெனிக்கு அனுப்பி கம்பெனியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து கேட்டுக்கு அனுப்பினா தான் நம்மளை வந்து உள்ளே அன்லோட் பண்ணுறதுக்கான அலோவ் பண்ணுவாங்களாம்மா. என்னன்னு தெரியல, இது எதனால் டிலே ஆகுதுன்றதும் சரியாக புரியல. பார்க்கலாம், மேபி நடன்றனால நமக்கு அப்படி தான் இருக்கும், அப்படி இப்படியும் ஆல்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம ஏன் இப்படி ஆல்ட் ஆகுதுன்றதுலாம் யோசிக்கக்கூடாது. பார்த்துக்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு லாரிக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு கஷ்டமாக இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போக வேண்டியதான். எப்படி நாங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா டீ கிடைக்கும். அதாவது வந்த புதுசில் இந்த கம்பெனியை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் சும்மாவும் உட்காந்துருக்கிறது வெறுப்பாகுதா, கொஞ்சம் அப்படி இப்படியும் போய் சுற்றிட்டு வர்றது, அங்கே இங்கேயும் போய் அலைஞ்சோன்னு வைங்களேன், தண்ணி பிடிக்க போகிறது, அப்புறம் கேண்டீன் கிட்ட போய் சுற்றுறது, அப்புறம் வெளியே டீ கடைக்கு போகிறது, இப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுனால நமக்கு அது தெரியறதில்ல. அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏன்னா வண்டியில் தான் படுக்க முடியல, செம்ம அனல் அடிக்குது, வெயில் அடிக்கிறதுனால அனலாக இருக்குது, வண்டியில் படுக்க முடியல. அப்படியே மரத்தடி நிழலில் உட்காந்துக்கிட்டு மொபைலை பார்த்து டைம் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்த்துக்கலாம். ஓகேங்க, இதுக்கப்புறம் இப்போ லோடு இருக்கிறாங்கன்றதை கண்டினியூ பண்ணலாம். The next day. மக்களே, ஃபைனலாக இன்னையோட 3வது நாள் ஆச்சுங்க. இன்றைக்கும் லோடு இறக்குவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பல குழப்பத்திலே இருந்தோம் நாங்கள். ஃபைனலாக நம்மளை லோடு இருக்கிறதுக்கு ரிவர்ஸில் விட சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், வண்டி ரிவர்ஸில் போயிட்டுருக்குது. இன்ஜி லோடு கூட இறக்கிட்டே இருந்தாங்கங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வண்டியில் லோடை வச்சு இறக்குனாங்க. பட் இந்த லோடு வந்து இறக்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. எனக்கு அதுவே ஒரு சந்தேகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த லோடு ஓட்டியிருக்கேன். இந்த லோடு ஓட்டினதுனால தான் எனக்கு ஏற்றும் போது டவுட்டாக இருந்துச்சு, இது சாம்பிள் எடுப்பாங்க, ரிஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். இதே லோடை நான் வந்து கோழி தீவனத்துக்கு கம்பெனிக்கு போய் நான் அன்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்போ எனக்கு தெரியும் இந்த அரிசி வந்து இறக்குவாங்களா மாட்டாங்களா, இல்லை இதில் ரிஜெக்ஷன் ஆகிற மெட்டீரியலாக இருக்குது அப்படிங்கிறத நான் யோசித்தேன். கடைசியில் பார்த்தா இது ஏதோ ரிஜெக்ஷன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரிஜெக்ஷன் தான் சொன்னாங்க. அப்புறம் 2 நாள் வெயிட் பண்ணி பேசி அப்புறம் திரும்பி சாம்பிள் எல்லாம் எடுத்து கடைசியில் கொண்டு வந்து
அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து வேற ஒரு குடோனில் எத்தனை வாட்டிங்க பேமெண்ட் போடுறாங்க. அங்கே கம்பெனியில் ஒரு வாட்டி பேமெண்ட் போட்டாங்க, இங்கே தள்ளி ஓரத்தில் வந்து பேமெண்ட் போட்டாங்க. பா அது இல்லாமல் ஒரு 3-4 வாட்டி சாம்பிள் எடுத்து ஒரு மாதிரி நம்ம ஆகிட்டாங்க. பயங்கர வெயிலாக இருக்குதுங்க மக்களே. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வெளியே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிற ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கோங்க. அவ்வளோ வெயில் அடிக்குது. இங்கேயே அவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். முடியல, பயங்கரமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வெளியே எங்கேயா போனீங்கன்னா தண்ணியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் போவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு கூட எனக்கே தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க, கொடை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கண்டிப்பாக எனர்ஜி லெவல் ரொம்ப டவுன் ஆகிடும். நம்மளே அறியாமல் கேர்னஸ்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். பேக்கில் வண்டி அன்லோட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இறக்கிட்டு போக வேண்டியதான். மார்னிங் சாப்பிட்டாச்சு, நேற்று நைட்டு சமைச்சோம், சாப்பிட்டாச்சு. இத்தனை நாள் அந்த கம்பெனியில் சுற்றி வந்தனால ஓரளவுக்கு குளிக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். போயிட்டு நேற்று நைட்டு குளிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஓரளவுக்கு அந்த கம்பெனியே ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டாங்க. இது என்ன தான் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஸ்டாக் குடோன் மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே ஒரு 3-4 இடத்துல வச்சு இதை அரைச்சி அப்புறம் இங்கேருந்து ஒரு லாரியில் ஏற்றி கொண்டு போய் தான் அங்கே எதுவும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு நமக்கு தெரியல ப்ராசஸ்ஸு. யூடியூப் ஹாய் போலோ. कैमरा गाड़ी का यूट्यूब नो A few inches later. இப்போ நான் வீடியோ எடுத்ததில் வந்து ஒரு லோடு மேனுக்கு ரொம்ப எரிச்சலாகி போச்சு போல். வீடியோவில் எடுக்காத அப்படின்னு சொன்னார். மித்த லோடு மேன்லாம் வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஹாய் அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு என்னவோ தரல, பொறுக்கலை. வீடியோ நோ அப்படிங்கிறாரு. ரைட்டாக ஆள் மப்பில் இருப்பார்னு நினைக்கிறேன், கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஓகேங்க, நான் ரோடு ரெட்டி வெளியே வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இதுக்கு நமக்கு தேவையில்ல பிரச்சனை. 2 hours later. யா மக்களே, ஃபைனலாக நம்ம லோடை இறக்கி முடிச்சாச்சுங்க. பல போராட்டம் என்ன ப்ரோ, பல போராட்டத்துக்கு அப்புறம் லோடை இறக்கி முடிச்சுட்டு பேமெண்ட் போட போயிட்டுருக்கோம். இந்த பையா தான் இந்த கம்பெனி இன்சார்ஜ் போலாங்க. குடோனுக்கு பேமெண்ட் போடும்போது வந்தார். பேமெண்ட்டு எம்டி பேமெண்ட் போடும்போது இப்போ வந்திருக்காரு. भैया हाय बोलो भैया। हाय, तुम्हारा नाम क्या? रमीत सिंह कुशवाहा। ஏதோ சொல்றாருங்க, ஆனால் ஒன்றும் விளங்கலை, ஒன்றும் புரியல. அவ்வளோதாங்க, ஓனர் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவ்வளோதான், ஆக்ரா போக சொல்லிட்டாங்க. போயிட்டு ஒரு ஏற்றுறோம், சிட்டா பறக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபஸ்ட் நாடை மட்டும் நமக்கு எப்பயுமே டியூட்டி மாற்றின ஃபஸ்ட் நாடை மட்டும் வச்சுட்டு செய்யும். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும். ஏதோ இந்த லோடை இறக்கிட்டோமேன்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இஞ்சி இறங்கினப்போ கூட இந்த அளவுக்குலாம் ஒரு இதுவாக இல்லை. பட் இந்த லோடு மங்களை பயங்கரமாக வச்சு செஞ்சிச்சு. பேமெண்ட் போடணும், பேமெண்ட் போட்டு ரிசீடை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். आगे टंकी भरी होगा, टंकी के पास है। A few moments later. இப்போ லோடை இங்கே இறக்கி இங்கே பேமெண்ட் போட்டு இப்போ கம்பெனிக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு வாட்டி பேமெண்ட் போட்டு ரிசீவ் வாங்கணும். கம்பெனி தான் போய்கிட்டு இருக்கோம். செம்ம வெயிலுங்க. என்னடா இத்தனை வாட்டி வெயிலை பற்றி சொல்கிறேன்னா பயங்கர வெயில் இன்னுது. நம்ம போகிறது அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம போகிறோம். அந்த ஃபேக்ட்ரியில் போய் தான் ரிசீவ் வாங்க போகிறோம். சன்செட் ஆகுதுங்க. A few minutes later. மக்களே, ஃபைனலாக நம்ம லோடை இறக்கிட்டு பேமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், ஆக்ரா போய்கிட்டு இருக்கோம்.
இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் guys. லவ் யூ ஆல். பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.